ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2 வீலர் அண்ட் 4 வீலருக்கான டிராஃபிக் சலான், அதாவது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபைன் அமௌண்ட் அடிச்சிருப்பாங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறது அண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைன் இது வரைக்கும் அடிச்சிருக்காங்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எப்படி செக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா உடைய வண்டி நம்பர் மட்டுமே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைன் அமௌண்ட்டை ஈஸியாக பே பண்ணிக்கலாம். அதுதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் பெல் ஐக்கான ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி கார் இன்ஃபோ அப்படின்னு டைப் பண்ணி இந்த ஆப்பை ஏற்றி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை அலோவ் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் காமிக்கிறதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போய்டுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷனை டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆர்சி சர்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2 வீலர் அல்லது 4 வீலர் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் வண்டி நம்பரை கரெக்டாக பார்த்தீங்கன்னா இடத்துல என்ட்ரு பண்ணி சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லோட் ஆகும், ஜஸ்ட்டு சர்ச் ஆகும். வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வெஹிக்கிள் டீட்டெயில் மொத்தமும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெஹிக்கிள் ஓனர் நேம் அண்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு கீழே வந்துக்கோங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்சி டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல செக் பண்ணிக்க முடியும். உங்களுடைய வெஹிக்கிள் ஏஜ் அண்ட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அப் டு இந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட் வந்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா செக் சலான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் லோட் ஆகும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் அப்படின்னு காட்டி சர்ச் பண்ணி உங்களுடைய வெஹிக்கிள் சலான்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சலான் எல்லாமே இந்த இடத்துல காமிக்கும். நீங்கள் பே பண்ணது பே பண்ணாமல் விட்டது எல்லாமே இந்த இடத்துல காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் இதை பே பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக இந்த ஃபைன் அமௌண்ட் அடிக்காங்கன்றது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்க்க முடியும். இதில் வியூ ரெசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் போட்டுருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது எதுக்காக இந்த ஃபைன் அமௌண்ட் இருக்குன்ட்டு எல்லா டீட்டெயிலும் நீங்கள் அதை தெரிஞ்சிக்க முடியும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வியூ ரெசிப்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒன்ஸ் உங்களுடைய டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிராஃபிக் சலானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்காக இந்த ஃபைன் அமௌண்ட் எடுத்துருக்காங்கன்றது எல்லாமே டீட்டெயிலாக இந்த பிடிஎஃப்ல இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கங்க, அல்லது நீங்கள் சேவ் பண்ணி வச்சு கூட ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிராஃபிக் சலானை எப்படி பே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பே ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணால் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிராஃபிக் வெப்சைட், அதாவது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சலான் பே பண்ணுற வெப்சைட்டுக்கே போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சலான் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகிடும். இதில் நீங்கள் உங்களுடைய கேப்சா குறியீடை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணி கெட் டீட்டெயில் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லோட் ஆகி கீழே பார்த்தீங்கன்னா அதோட அமௌண்ட் அண்ட் ஸ்டேட்டஸ் பெண்டிங், அதாவது பார்த்தீங்கன்னா சலான் இது எல்லாமே இந்த இடத்துல டீட்டெயிலாக காமிக்கும். ஜஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா பே நவ் கீழே இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஈஸியாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். அந்த பே நவ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஜஸ்ட் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். ஜஸ்ட் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே அந்த ஆப்ஷனுக்கு போய்டும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மல்டி பேங்கிங்கை சூஸ் பண்ணி கீழே உள்ள அக்ரிமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி கண்டினியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு அண்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பே பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா யூபிஐயும் இருக்கும். ஜஸ்ட் இன்டர்நெட் பேங்கிங் யூபிஐ வெப்சைட் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் யூபிஐ ஆப்ஷனை கூட செலக்ட் பண்ணி நீங்கள் கூகுள் பே அல்லது ஃபோன்பே வச்சுன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூபிஐ ஐடியை என்ட்ரு பண்ணி நீங்கள் இதில் பே பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அகைன் ஹோம் பேஜ் போய் உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இது மூலிமா பே பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேமெண்ட் யாராலும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெய்டுன்னு காமிக்கும். ஜஸ்ட் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரெசிப்ட்டே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை
கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கான பேமெண்ட் ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைலே பார்த்தீங்கன்னா உங்கள் 2 வீலர் அண்ட் 4 வீலருக்கான டிராஃபிக் சார்ஜை ஈஸியாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.